இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் எழுதிய அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற புஸ்தகத்தை crosswayministries.ca மூலமும் ஃபேஸ்புக்கில் அனுதினமும் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் மகிமைப்படுத்தும் என்று நாம் நம்புகிறோம். இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்பதை பவுல் அப்போஸ்தலர் 2 கொரிந்தியர் 2:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என சொல்லியிருந்தார். அதாவது ஆதியாகமம் 1:1 இருந்து வெளி 22:21 வரையும் சொல்லப்பட்ட சகல வேத வாக்கியங்களும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏதோ ஒரு வழியில் பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து அதனை நம்முடைய இருதயத்தில் உறுதியாக பதித்து வைத்திருக்க வேண்டும். நாம் இப்பொழுது வேத வார்த்தைக்கு செல்வோம். ரோமர் 8:34. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அப்போ இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் சகல பரிபூரணமும் கிறிஸ்துவுக்குள்ளே வாசமாயிருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், சகல பரிபூரணமும் கிறிஸ்துவுக்குள்ளே வாசமாயிருக்கிறது. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? கிறிஸ்து ஒருவனுக்கு தாராளமாக போதும், அதுக்கு மேலே வேறு ஏதாவது வேணுமென்று சொல்லி மனுஷன் அங்கலாய்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. கிறிஸ்து மனுஷனுக்கு தாராளமாக போதுமானது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஆனபடியால் தான் கிறிஸ்துவான் உன்னுடைய பாவத்துக்காக மரித்தவர், கிறிஸ்துவான் உன்னை நீதிமானாக்குறதுக்காக எழுந்திருக்கிறவர், கிறிஸ்துதான் உயிர் தெழுந்து தற்பொழுது பிதாவினுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறவர், கிறிஸ்துதான் உனக்காக இடவிடாமல் வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கிறவர். ஆனபடியால் அவர் தாராளமாக உனக்கு போதும் என்று சொல்லி இந்த வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடியினால் நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சகல பரிபூரணமும் கிறிஸ்துவுக்குள்ளே வாசமாயிருக்கிறது. நாம் இப்பொழுது ஜெபத்துக்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு சோஸ்திரம்.
உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் தவறே நிறங்கள் எல்லோரையும் மீட்டு கொண்டீர். அதற்காக அண்டண்டைக்கும் சோஸ்திரம். பாவிகளாயிருந்த எங்கள் மீது தவறீர் இரக்கம் கொண்டீர். உம்முடைய கிருபையை தொடர்ச்சியாக எங்களுக்கு தருவதற்காக அருமையான பிதாவே எங்கள் மீது இரக்கம் கொண்டு உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை சிலுவைக்கு அனுப்பி அவரை பலியாக ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் நீர் எங்களை மீட்டு கொண்டீர். நாங்களோ அந்த பாவத்துக்கு மரித்து எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம். ஆண்டவரே, அருமையான பிதாவே, இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே போதகராக இருக்கிறார், அவரே ஆசிரியராக இருக்கிறார், அவரே போதனை செய்ய வேணுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. அப்போ நான் உங்களுக்கு கடந்த செய்தியில் நான் உங்களுக்கு குறிப்பாக சொல்லியிருந்தேன், சுயநீதி உள்ளவனுடைய குணாதிசயங்கள் என்ன என்று சொல்லி நான் உங்களுக்கு விவரமாக பிரசங்கித்திருந்தேன். இப்போ கிறிஸ்தவர்கள் அடுத்து நாம் அறிய வேண்டியது, அநேகமான கிறிஸ்தவர்கள் வினோதமான நடைமுறைகளை பிரமாணங்களாக்கி பிரமாணங்களாக்கி அதற்கு கீழ்ப்படிந்து தமக்கு தாமே ஆக்கின தீர்ப்பை நியமித்திருக்கிறார்கள். தமக்கு தாமே ஆக்கின தீர்ப்பை நியமிக்கிற கிறிஸ்தவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். ஏன் அப்படி செய்கிறார்கள்? வினோதமான நடைமுறைகளை பிரமாணங்களாக்கி அதற்கு கீழ்ப்படிந்து தங்களுக்கு தாமே ஆக்கின தீர்ப்பை அவர்கள் நியமிக்கிறார்கள். அப்போ அது ஏன் அவர்கள் அப்படி செய்கிறார்கள் என்று சொன்னால், கிறிஸ்துவின் சிலுவையை அறிய வேண்டிய பிரகாரமாக அவர்கள் அறியாததனால் அல்லது அவிசுவாசத்தின் நிமித்தம் அதனை அறிய விருப்பம் இல்லாதபடியால் நூதன தேவர்களை, நியாயாதிபதி 5:8 சொல்லப்பட்டிருக்கிறது, நூதன தேவர்களை இஸ்ரவேலியர்கள் உருவாக்கினார்கள் என்று சொல்லி. அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவின் சிலுவையை பற்றி அறியாவிட்டால் நூதன தேவர்களை உண்டாக்குறதை தவிர வேறு வழியே இல்லை. அப்போ யார் இந்த நூதன தேவர்கள்? அவர்கள்தான் வேறொரு இயேசு என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நூதன தேவர்களை, வேறொரு இயேசுவை உருவாக்கி தமக்கு இன்னொருவனை போர்வையாக கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், இன்னொருவனை போர்வையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்போ என்ன பிரச்சனை என்று சொன்னால், ஒரு பக்கத்தில் நூதன தேவர்களை அவர்கள் உருவாக்குகிறார்கள், கிறிஸ்துவின் சிலுவையை அறிய விருப்பம் இல்லாதபடியினாலும் அறியாததனாலும் நூதன தேவர்களை உருவாக்குகிறார்கள். இன்னொரு பக்கத்தில் மனுஷனை போர்வையாக இருக்க வேண்டும் என்று, கவரிங் ஆக இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேகமான கிறிஸ்தவர்கள் விரும்புகிறார்கள். இது தற்போது நடைமுறையில் இருக்கிறது. குறிப்பாக தமிழ் சபைகளில்
இது இப்பொழுது அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா சபைகளிலும் இல்லை, அநேகமான கிறிஸ்தவ சபைகளிலே இருக்கிறது. அப்போ அதிகமான கிறிஸ்தவ சபைகள் போர்வையில் மிகுந்த நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறார்கள், மிகுந்த நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரோ தன்னை விட்டு மனுஷரை போர்வையாக கருதுபவர்களை பற்றி ஏசாயா 30:1-2 சொல்லி இருக்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், பாவத்தோடே பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியே அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே, சாத்தான் என்ற பலத்தினாலே, பார்வோனின் பலத்தினாலே பிறக்கவும் எகிப்தின் நிழலிலே, உலகத்தின் நிழலிலே ஒதுங்க வேண்டும் என்று எகிப்துக்கு உலகத்திடம் போகிறவர்களாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஏசாயா சொல்லியிருக்கிறார். அப்போ கவனமாக நீங்கள் அறிய வேண்டியது, இந்த போர்வையை விரும்புகிற மனுஷர்கள் என்ன செய்கிறார்கள் என்றாலாம், பாவத்தோட பாவத்தை கூட்டுகிறார்கள். என்னிடத்தில் அவர்கள் ஆலோசனை கேட்கிறார்கள் இல்லை, என் ஆவியை அவர்கள் விரும்புகிறார்கள் இல்லை. இப்போ அவர்கள் தங்களும் இந்த மூண்டாலும் தான் மூடலாம், இந்த மூண்டையும் தவிர வேறு எந்த வழியாலும் மூட இயலாது. அப்போ அது இல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்கள் என் வாக்க கேளாமல் பார்வோனுடைய பலத்தை, சாத்தானுடைய பலத்தில் தங்கி இருக்கிறார்கள். எகிப்தின் நிழலிலே ஒதுங்குகிறார்கள், எகிப்துக்கு போகிறார்கள். எகிப்து உலகம், எகிப்துக்கு போகிறவர்களும் ஆகிய முரட்டாட்டமுள்ள புத்திரர்களுக்கு. அப்போ அந்த விதமான மனுஷர்களை தேவன் என்ன மாதிரி பார்க்கிறார்? முரட்டாட்டமுள்ள புத்திரர்கள், அவர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிகமான கிறிஸ்தவர்கள் பாவத்தோடே பாவத்தை கூட்டி அதனை தம்முடைய போர்வையினால் மூடுகிறார்கள். கவரிங் அவர்கள் விரும்புகிறதுக்கு காரணம் என்ன? பாவத்தோட பாவத்தை கூட்டி அந்த கவரிங்கால் தங்களை மூட பார்க்கிறார்கள். புதிதாக்கப்பட்ட மனுஷனை தரித்து கொள்வதற்கு பதிலாக 2 கொரிந்தியர் 5:17 மனுஷன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ புதிதாக்கப்பட்ட மனுஷனை தரித்து கொள்வதற்கு பதிலாக கொலோசியர் 3:10 போதகர்களையும் மார்க்கங்களையும் போர்வையாக அநேகமான கிறிஸ்தவர்கள் தரித்து கொள்கிறார்கள். தம்மில் பாவம் இருப்பதனாலேயே அவர்கள் போர்வையை நாடுகிறார்கள். தான் அறியாத போதகர்களையும் சில சந்தர்ப்பங்களில் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிறவர்களையும் தம்முடைய மார்க்கங்களையும் போர்வையாக வைத்திருப்பதனால் தமக்கு பாதுகாப்பு உண்டென இவர்கள் கருதுகிறார்கள். இதெல்லாம் அத்தி இலைகள் என்பதனை இவர்கள் உணராமல் இருப்பது என்ன? அத்தியில போர்வை வெகு சீக்கிரத்தில் உலர்ந்து போகும். மறுபடியும் சொல்கிறேன். அப்போ அநேகமான அத்தியில போர்வையால் அநேகமான கிறிஸ்தவர்கள் தங்களை போத்து கொள்கிறார்கள். அப்போ அத்தியில போர்வை வெகு சீக்கிரத்தில் உலர்ந்து போகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி தான் ஆதாமும் ஏவாளும் விரும்பினார்கள். அத்தி இலையினால் தங்களை போர்த்து கொள்ளுவோம் என்று பார்த்தார்கள். ஆனால் கர்த்தரோ கலட்டு அத்தியிலே, ஏனென்றால் அது உலர்ந்து போம், சீக்கிரத்தில் உலர்ந்து போம். அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறாய்? ஆனபடியால் கலட்டு.
அப்போ அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போ அத்தியில் போர்வை வெகு சீக்கிரத்தில் உலர்ந்து போகும். அப்பொழுது எப்படி அவர்கள் தங்கள் நிர்வாணத்தை மூடுவார்கள்? மனுஷனுக்கு அத்தியிலே அல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே தேவை என ஆதியாகமம் 3:21 கர்த்தர் தீர்வாக கொடுத்திருக்கிறார். மனுஷனுக்கு தேவையானது இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம். அதை தவிர வேறு ஒன்றும் அவனை மூட வேண்டிய அவசரம் இல்லை, வேறு ஒன்றும் அவனுக்கு பாதுகாப்பு இல்லை என்றதை ஆதியாகமம் 3:21 தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ சாத்தான் எந்த அளவு தூரம் போர்வையை அணிந்திருப்பவர்களை நிர்மூலமாக்கி இருக்கிறான் என்பதனை இவர்கள் உணர முடியாது இருக்கிறார்கள். வஞ்சகத்தினால் ஏவப்பட்டு தாம் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பதாக இவர்கள் கூறுகிறார்கள். அப்போ போர்வையை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் நாங்கள் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேணும். அப்போ தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பதற்காக எங்களுக்கு போர்வை வேணும் என்று சொல்லி இந்த மனுஷர்கள் வஞ்சகத்தினாலே ஏவப்பட்டு இந்த மாதிரியான அலுவல்களை செய்கிறார்கள். ஆனால் மார்க்கத்தை அதே நேரம் மார்க்கத்தை போர்வையாக வைத்திருக்கிறார்கள். இவர்கள் பார்வோனின் சாத்தானின் பலத்தில் பிளக்கவும் எகிப்தின் உலகத்தின் நிழலில் ஒதுங்குகிறவர்களும் எகிப்துக்கு உலகத்திடம் போகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். இவர்கள் தங்களை தாங்களே ஆக்கின தீர்ப்புக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். அப்போ அநேகமான கிறிஸ்தவர்களை மற்றவர்கள் ஆக்கின தீர்ப்பு விதிக்கிறதல்ல, அவர்கள் கிறிஸ்தவர்கள் தங்களை தாங்களே ஆக்கின தீர்ப்புக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். சில விஷயங்களை அவர்கள் கவனத்துக்கு எடுத்துக்கொண்டு அதனை செய்வதனால நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் தங்களை தாங்களே ஆக்கின தீர்ப்புக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். இப்படி இருக்க கிறிஸ்து ஒருவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கிறிஸ்துவின் சிலுவையே பொய்யான ஆலயத்தையும் உண்மையான ஆலயத்தையும் பிரிக்கும் கோடு என பரிசுத்த ஆவியானவர் எந்த காலமும் நியமித்திருக்கிறார். பொய்யான கிறிஸ்தவனையும் மெய்யான கிறிஸ்தவனையும் பிரிக்கிறார், டிவைடிங் லைன். அப்போ பிரிக்கிற கோடு எந்த காலத்திலும் கிறிஸ்துவின் சிலுவையே என்பதை பரிசுத்த ஆவியானவர் எந்த காலமும் நியமித்திருக்கிறார் என்ற ஒரு உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவும் கிறிஸ்துவின் சிலுவையும் ஒரு கிறிஸ்தவனுக்கு முதன்மையாக இராவிட்டால் அவன் பொய்யான கிறிஸ்தவன், அவன் பொய்யான ஆலயமாக இருக்கிறான் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். கிறிஸ்து முதன்மை பெற வேண்டும். கிறிஸ்துவே பரிபூரணமானவர், கிறிஸ்து தாராளமாக போதும். அப்போ கிறிஸ்துவுக்கு முதன்மையை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவன் பொய்யான கிறிஸ்தவன், அவன் பொய்யான ஆலயம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதனையே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 12:30 என்னோடே இராதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான், என்னோடே சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். திருப்பி மறுபடியும் இந்த வேத வாக்கியத்தை சொல்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு தாராளமாக போதும். என்னை விட வேறு ஒரு இடத்தையும் நீங்கள் போக வேண்டியதில்லை, வேறு ஒரு இடமும் நீங்கள் பாதுகாப்பு பெற முடியாது. எனக்குள்ளுக்குள்ளே இருக்கிறதுனாலையும் என்னுடைய இரத்தத்தினாலையும்
தான் உங்களுக்கு பூரண பாதுகாப்பு இருக்கே தவிர வேறு ஒரு இடத்திலும் கிறிஸ்தவனுக்கு பாதுகாப்பு இல்லை. என்னோடே இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான், என்னோடே சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் என்று மத்தேயு 12:30 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறபடியால் எந்த காலத்திலும் கிறிஸ்துவம் அவர் சிலுவையில் செய்து முடித்ததும் முதன்மையாக இருக்க வேண்டும். இது பற்றி பவுலப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 1:17 எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணுமென்றதை 1 கொரிந்தியர் 1:17 தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஞான ஸ்நானத்தை யாருக்கு சொல்லுகிறார்? கொரிந்திய கிறிஸ்தவர்கள் ஞான ஸ்நானத்தில், தண்ணீரில் ஞான ஸ்நானத்தில் அவர்கள் மிகுந்த அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். எனக்கு பவுல் ஞான ஸ்நானம் தந்தார், எனக்கு அப்போல்லோ எனக்கு ஞான ஸ்நானம் தந்தார், எனக்கு பேதுரு ஞான ஸ்நானம் தந்தார் என்று சொல்லி அவர்கள் ஞான ஸ்நானத்தை யார் தந்தது என்று சொல்லி அதில் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பவுல் அப்போஸ்தலர் அவர்களை பார்த்து அந்த கொரிந்திய கிறிஸ்தவர்களுக்கு என்ன சொன்னார்? 1 கொரிந்தியர் 1:17 என்றதை பார்ப்போம். ஞான ஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, நான் உங்களோட சபைக்கு வந்தது உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கறதுக்காக நான் உங்களுக்கு வரவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். ஏன்? கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு. அப்போ சுவிசேஷம் என்றால் என்ன? கிறிஸ்துவின் சிலுவை, கிறிஸ்துவின் சிலுவையே சுவிசேஷம். அப்போ சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல், உலக ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார் என கூறியிருந்தார். அப்போ கிறிஸ்துவின் சிலுவையை நிராகரித்து வேறு எதற்கும் முக்கியத்துவம் கொடுப்பவன், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், அதற்காக தண்ணீரில் ஞானஸ்தானம் வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, அதுவும் ஒரு கட்டளையாக இருக்கிறது. ஆனால் அது ரட்சிப்பு கொடுக்கிறது இல்லை. அப்போ வேறு எதற்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அது எவ்வளவு ஆவிக்குரிய கனம் நிறைந்ததாக இருந்தாலும் சுயநீதியினால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறபடியால் கிறிஸ்துவின் சிலுவையை நிராகரித்து வேறு எதற்கும் முக்கியத்துவம் கொடுப்பவன் சுயநீதியினால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறபடியால் அவன் மற்றவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு கொடுக்கிறான். அதே ஆவி பவுல் அப்போஸ்தலரின் காலத்திலும் செயற்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி என்றால், யூதேயாவிலிருந்து வந்த சிலர் அந்தியோகியாவில் கிறிஸ்துவின் சிலுவையை முதன்மைப்படுத்தாமல் நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படி விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். அப்போ யூதேயாவிலிருந்து வந்த மனுஷர்கள் என்ன செய்தார்கள்? நீங்கள் நியாய பிரமாணத்தை செய்ய வேணும், செய்யாவிட்டால் கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டது நல்லது, ஆனால் நியாய பிரமாணத்தை நீங்கள் செய்ய வேணும் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அப்போ என்ன நடந்தது என்று சொல்லிக்க, அந்த யூதேயாவினர் பவுல் அப்போஸ்தலரையும் பர்னபாவையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார்கள். அப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கிறிஸ்துவுக்கும் சிலுவைக்கும் முதன்மையாக கொடுக்குற நேரத்தில் நியாய பிரமாணத்தையும் நீங்கள் சேர்த்து கொள்ள வேணும் என்று சொன்னார்கள். ஆனால் பர்னபாவும் பவுல் அப்போஸ்தலரும் அதை முழுவதுமாக எதிர்த்தார்கள் என்று அப்போஸ்தலர் 15:2 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பவுல் அப்போஸ்தலர் வேத வாக்கியத்தின்படி, வேத வசனம் என்ன சொல்கிறது,
வேத வாக்கியத்தின்படி நியாய பிரமாணத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிராக இருந்தார். யூதேயாவினர் மோசேயின் நியாய பிரமாணத்தை நடைமுறைப்படுத்தி கிறிஸ்துவின் சிலுவையை இரண்டாவதாக பின்தள்ளினார்கள். இதைத்தான் யூதேயாவினர் செய்தார்கள். அப்போ கிறிஸ்து ஓகே, மோசேயின் நியாய பிரமாணத்தை சிலுவையை பின்னுக்கு போடுவோம், மோசேயின் நியாய பிரமாணத்தை அதனோட சேர்ப்போம், அப்போ அதையும் சேர்த்து ரெண்டையும் முதலில் விசுவாசிப்போம் என்று சொல்லி யூதேயாவினர் தங்களுடைய நியாயப்பிரமாணத்தை, உண்மையில் அந்த நியாயப்பிரமாணம் சரி, ஆனால் கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து போட்டாரே, இனி ஏன் நாம் அந்த நியாயப்பிரமாணத்தை செய்வான்? கிறிஸ்து சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறபடியினால் நாங்கள் ஒருபொழுதும் இனிமேல் அந்த நியாயப்பிரமாணத்துக்கு போகக்கூடாது. அப்போ கிறிஸ்துவே நியாயப்பிரமாணமாக இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடித்திருக்கிறார் என்று விசுவாசித்தால் அது தாராளமாக போதும். அப்போ அதனை எதிர்த்த பவுல் அப்போஸ்தலரை அவர்கள் ஆக்கின தீர்ப்புக்கு உட்படுத்தினார்கள். ஆக்கின தீர்ப்புக்கு உட்படுத்தினார்கள் யூதேயாவினர். அதே யூதேயாவினர் போன்று மோசேயின் நியாய பிரமாணத்தை நடைமுறைப்படுத்துபவர்கள், மோசேயின் நியாய பிரமாணத்தை நடைமுறைப்படுத்துபவர்கள் இப்பவும் உண்டு என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தற்பொழுது நடைமுறையில் இருக்கிறது சற்று வித்தியாசம். அது என்னென்று சொன்னால், இவர்கள் மனுஷ கற்பனைகளையும் மனுஷ கற்பனைகளையும் மனுஷ கட்டளைகளையும் மனுஷ நியாயங்களையும் பிரமாணங்களாக்கி அதனை நடைமுறைப்படுத்தி கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் சிலுவையையும் பின்தள்ளுகிறார்கள். அப்போ கிறிஸ்துவும் கிறிஸ்துவின் சிலுவையும் தான் தேவையானதென்று 1 கொரிந்தியர் 2:2 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்பொழுது நடக்கிறது என்ன? நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்க வேணும், சபை கட்டளையையும் நீங்கள் விசுவாசிக்க வேணும், சபையினுடைய பிரமாணங்களையும் நீங்கள் விசுவாசிக்க வேணும், சபையினுடைய பாரம்பரியத்தை நீங்கள் விசுவாசிக்க வேணும். அப்போ என்ன நடக்குது? கிறிஸ்துவின் சிலுவை பின்தள்ளி போடப்படுகிறது. அதனை வேத வாக்கியத்தின்படி எதிர்ப்பவர்களை ஆக்கின தீர்ப்புக்கு உட்படுத்துகிறார்கள். அந்த விதமாக வேதத்திற்கு புறம்பான முறையில் நடந்து மற்றவர்களை ஆக்கின தீர்ப்புக்கு உட்படுத்துகிறவர்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அதைத்தான் ரோமர் 8:34 சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். அவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அல்ல, வேறொரு இயேசுவையே முதன்மைப்படுத்துகிறார்கள். வேறொரு இயேசுவையே முதன்மைப்படுத்துகிறார்கள். 2 கொரிந்தியர் 11:4 யார் இந்த வேறொரு இயேசு என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்துவின் சிலுவை சகல கிறிஸ்தவ மார்க்கங்களையும் வேறு பிரிக்கிறது. கிறிஸ்தவ குழுக்களை அது வேறு பிரிக்கிறது. ஏனெனில் ஒற்றுமை எந்த காலமும் கிறிஸ்துவின் சிலுவை மூலமே ஏற்படுகிறது. ஆமோஸ் சொல்கிறார் 3:3 2 பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ என கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, பவுல் அப்போஸ்தலர் 2 கொரிந்தியர் 2:2 கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் நம்ம அது என்று சொன்னால், அப்போ பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறது என்ன என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 1:10 ஒரே காரியத்தை பேசாவிட்டால் ஒற்றுமை இல்லை. அப்போ அந்த ஒரே காரியம் என்ன?
சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து என்று சொல்லி 1 கொரிந்தியர் 2:2 பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கார். அப்போ யார் ஆக்கின தீர்ப்புக்கு உட்படுத்தினால் என்ன? நாம் கிறிஸ்துவுக்கே பதில் கொடுக்க வேண்டும், அவருக்கே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவரே நமக்காக தன்னை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இன்னும் விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம். இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் எழுதிய அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற புஸ்தகத்தை crosswayministries.ca மூலமும் ஃபேஸ்புக்கில் அனுதினமும் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்றும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் மகிமைப்படுத்தும் என்று